பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற பீஷ்மர் கலக்குங்க. நன்றி நண்பர்களே. இனிய தமிழை ரசிக்க வந்திருக்கும் சென்னை டாக்கீஸ் ரசிக பெருமக்களை, இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன ஜனனி அவங்க அன்னைக்கு பேசினாங்களா எங்க அன்னைக்கு பேசினாங்களான்னு தெரியல. இப்போ புதுமையை பத்தி நிறைய பேசிட்டு போனாங்க. இன்னைக்கு பட்டிமன்றம் தான். ஆபீஸ்க்கு போனா கம்ஃபர்டபுளா ஜீன்ஸ் டிஷர்ட்ல போவாங்க, ஷாப்பிங் போனா லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு போவாங்க. அமெரிக்கன் ஷார்ட்ஸோட வால்மார்ட்ல கூட பார்த்துருக்கேன். அப்படியே புதுமையா வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு பட்டிமன்றம் தான். 10 சேலை எடுத்துட்டு வரணும். டீக் நடத்துற ஜனனியே வீட்டுல இருந்து தேடி எடுத்து நல்ல ஒரு பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அழகான வேசி சடையில் வந்திருக்காங்க. பட்டுப்பா வரையில அஸ்ரீதான். அஸ்ரீதான் சொன்ன 200 பாயிண்ட்டுங்க. 700 திருக்குறள் தெரியும் சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப பேசிட்டு இருந்தோம். என்ன திருக்குறளுக்கு அர்த்தமும் தெரியும் அப்படின்னாங்க. துப்பா இருக்க துப்பா என்ன கஷ்டமான பொருட்கள்லாம் அர்த்தம் தெரியுமா? நாம அதுவும் தெரியும் அர்த்தத்தெல்லாம் சொன்னாங்க. அந்த அர்த்தத்தோட 2 பாட்டுக்கு மீனிங் கேட்குறீங்க. ஆளுமா டோலுமா இஸ்தால கரிமா இந்த அர்த்தமா நீ பொட்டு நீ தாண்டி. நான் பாட்டு கேட்ட பிறகு தெரியாது. நான் அந்த பாட்டு என் காதுல கேட்க மாட்டேன். இந்த மாதிரி அதாவது பாட்டுல தப்பா ஏதாவது வரிகள் வந்தா, சினிமால டயலாக் தப்பா வந்தா பீப் சவுண்ட் போடுவாங்க. பீப் சாங்குன்னே போட்ட ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன். 80-20 சொல்லுவாங்க. அதாவது எதுலையுமே 80% நல்லா இருக்கு, 20 தப்பா இருக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, மறைமுகமா இலைமறை காயா நாங்க ரசிக்கிற பழைய பாடல்களையும் காமம் ஒளிந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு 80% பாடல்கள் ஓப்பனா வச்சிருக்கீங்க. அதை தான் தப்புன்னு சொல்றோம். அதனாலதான் நாங்க போய் ஒழிக்கிறோம். அவர் கணினி தான் எங்களுக்கு பேசினாங்கன்னா நம்ம அமிர்தன் தான். பாட்டி சொல்ல தட்டாது எங்க பாட்டு தான் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு ஒழுங்கா கேட்டு வளருங்கப்பாங்கிற பாட்டையும் நாங்க வச்சிருந்தோம். இவங்க வச்சிருக்காங்க நாட்டாமையில வில்லே பேசுற பேச்சு. தாய் கிழவின்னு கத்துறது. அதை வச்சு நீங்க ஒரு போயட்டு பாட்டு இருக்கிறாரு. தாய் கிழவி உனதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பழைய பாடல்கள் மனைவி மாதிரி, புதிய பாடல்கள் காதலி மாதிரி அப்படின்னு. உருகி உருகி பாலாஜி வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாராம். கல்யாணம் ஆகி மிடில் ஸ்கூலுக்கு பசங்க போயாச்சு. ஆனா வைர நெக்லஸ் வேணும்னா பழைய பாட்டு. வீட்டுல பாத்திரங்களுக்கு கோபம் தான் புது பாட்டு. இப்ப இதுல எங்க யார்கிட்ட கிடைச்சது நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாம் விடுங்க. புத்தாண்டு வந்துச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 30ஆம் தேதி நம்ம எல்லாரும் ஒரு மீம்ஸ் வரும். 2 வீலர் தொடச்சு ஓவர் ஆயிலிங் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு. அப்புறம் 30 நியூ மீம்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பல வண்டி தொடச்சு வச்சிட்டாங்களான்னு. அப்புறம் 1 12 மணி ஆன உடனே நம்ம வாட்ஸ்அப் ஃபுல்லா ஒரே மெசேஜ் தான் ஃபிளட் ஆயிடும். ஹே எவ்ரிவன், விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற உலக நாயகன் அப்படியே வண்டியை ஓட்டிட்டு சரி. புத்தாண்டோட ஜோசி ஒரு 5 நாளைக்கு அதே மாதிரி வந்துட்டு இருக்கும். முடிஞ்ச 6ஆம் தேதி தட்டி எழுப்பி பொங்கலுக்கு வந்திருக்கும். பொங்கலுக்கு வந்து திருப்பி அதே 90களுக்கு 100 பாட்டு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கல் பாட்டு இளையராஜா மியூசிக்ல மகாநதி பாட்டு தாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மனதையும் மகிழ வைக்க வேண்டிய தருணங்கள் வரும்போது நம்ம கூட வர்றது எல்லாமே பழைய பாடல்கள் தான். இவன் ஏங்க ஹாப்பி பர்த்டே கூட பழைய பாட்டு தான். மறுபடியும் அதுக்கும் பாட்டு முதல் வரி ஞாபகம் சொல்றேன். பட்டிமன்ற ரசிகர்களே அப்படின்னு உங்களையும் நான் பாடலாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே நோட்டீஸ் வந்துற போது 91 வந்த பாட்டை 2024 ஒரு மலையாள படத்துல போட்டு 5 கோடி ரூபாய்க்கு எடுத்து தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 10 கோடிக்கு வாங்கி 50 கோடி ரூபாய் ரெவன்யூ பார்த்தாரு. எதனால? ஒரே பாட்டுனால. 96 படத்தை எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போனாங்க. என்ன டாபிக் தெரியல. 96 படத்தோட அடிநாதம் என்னங்க இருக்கு? காலேஜ் லவ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஆனா அடிநாதம் என்ன? இளையராஜாவும் எஸ் ஜானகியும் தான். இளையராஜாவும் எஸ் ஜானகி 96 எடுத்துட்டீங்கன்னா படமே இல்லை. அதே டைரக்டருக்கு மெய்யலத்தை பத்தி பேசினாங்க. அது ஏதோ 2 பாட்டு பிடிக்கும். இந்த பாட்டு பாட்டு காதல் விழுக்கல. அந்த பாட்டு நான் கேட்டதில்லை. ஆனா அந்த பாட்டுல கேட்ட பாட்டு தெரியுங்களா? நைட்டு எப்படி பொறுமையா நட்பு மாதிரி அரவிந்த் சாமியும் கார்த்தியை உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது அப்படியே சில பழைய பாட்டுகளை பாடுவாங்க. அந்த இதை கட் பண்ணி முடிச்சு அப்புறம் அன்கட் வெர்ஷன் சொல்லி திருப்பி போட்டதுல வந்தது பாத்தீங்கன்னா இதை பாடிப்பாங்க. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டு உட்காந்து நைட்டு பேசிட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா
இளையராஜா பாட்டு தான் நமக்கு வேணும். இப்படி ஒவ்வொரு மகிழ்வான தருணங்களையும் நம்ம கூட இருக்கலாம். பழைய பாட்டுன்னா அந்த பழைய பாடல்கள்ல ஒரு எஃபர்ட் இருக்காங்க. அதாவது டிஎம்எஸ் உடைய சமீபத்திய ஒரு சின்ன ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எம்ஜிஆருக்கு பாடணும்னா இப்படி பாடுவேன், சிவாஜிக்கு பாடுனா இப்படி வரி வயிற்றுல இருந்து எடுத்து பாடுவேன் அப்படின்னு தம்பி அழகா எஸ்பிபி பத்தி பேசினாருங்க. அவரெல்லாம் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்ணை மூடிட்டு எஸ்பிபியோட பாட்டை கேட்டீங்கன்னா இது ரஜினி பாட்டா, கமல் பாட்டா, மோகன் பாட்டா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி எஃபர்ட் இன்னைக்கு பிரச்சனை, இசையமைப்பாளரே பாட்டை பாடுகிறாரு, அவருக்கு எப்படி பாட வருமோ அப்படிதான் பாடுறாரு, இல்ல அந்த கம்ப்யூட்டர் எப்படி பாட வைக்குது அப்படி பாடுறாரே தவிர இதை நான் சிம்புக்கு பாடுறேன், இதை தனுஷ்க்கு பாடுறேன்னு பாடுறது இல்லைங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ரஜினி கமலுக்கு வித்தியாசம் பாடுறாங்கிறத விட, நானும் என் மனைவி அன்னைக்கு வாக்கிங் போகும்போது சாதி மல்லி பூச்சருமே அந்த பாட்டை கேட்டு இருந்தோம். இது மம்மூட்டியே பாடினவா இருக்கு. நாங்க யாருங்க பாடுறதுன்னா எடுத்து கூகுள் பண்ணி பார்த்தா அதே எஸ்பிபி தான் பாடியிருக்காரு. ஒரு மலையாளம் பேசக்கூடியவர் தமிழ் பாடிதான் எப்படி பாடியிருப்பாரோ அந்த மாதிரி அழக மம்மூட்டிக்காக பாட பாடியிருப்பாரு. அந்த பாட்டை சொன்ன உடனே ஞாபகம் வருதுங்க. அந்த பாட்டுல வர வரிகள், எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா, இருக்கும் நாலு சுவருக்குள்ளே நீயும் வாழ கைதியா. இந்த பாட்டுல வர ரெண்டு லைன்ங்க. அதாவது எப்படி வெளியுலகத்தோட நம்ம தொடர்போடு இருக்கணும், எல்லோரும் உதவிட்டு இருக்கணுங்கிற பாட்டு. அதே பாட்டுல அப்புறம் லைன் வருதுங்க நடுவர்களே, உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் உண்ண எண்ணுவோம், உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம். அவ்வளவுதாங்க. அன்பே சிவம் அப்படிங்கிறது இந்த லைன் சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு புலமை கண்ணதாசன் கவிஞரும் இருக்காரு, வைரமுத்தும் கவிஞர் இருக்காரு, வாலியும் எண்ணிக்கிட்டே போலாம். எத்தனை பாட்டுகள் சொல்லலாம். இந்த மாதிரி கவிஞர்கள் அவ்வளவு நல்ல நல்ல பாடல் எழுதிட்டு இருக்கும் போதும் நம்மள்ட்ட கொண்டு பாரதியாரையும் பாரதிதாசனையும் எல்லாரையும் கொண்டு சேர்த்தாங்க. இங்க முரசுக்கே என்னமோ வரைக்கும் முரசுக்குமே அவங்க பேட்டன் வாங்கிடுவாங்க போல. எங்க முரசை வச்சு சந்திரலேகான்னு ஒரு படம், அதுல ஆனந்த விகடன் எடுத்த படம், அது அவ்வளவு சிறப்பா எடுத்திருப்பாங்க. அதுல காமிக்க அந்த முரசை நீங்க காமிச்சிட போறீங்க. ஹிப்ஹாப் தமிழ பாட்டை எடுத்துக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வரி மட்டும்தான் அந்த பாட்டுல தமிழ், அது தவிர மீதி எல்லாம் ஆங்கில பாட்டுல. அதை மட்டும் பேசி போயிட்டாங்க. சங்கே முழங்கு அப்படின்னு சங்கையும் முழங்க வச்சு போயிட்டாங்க பாரதிதாசன் பாட்டை. பாரதியார் பாடல்களை அவர் விடுதலை கிடைக்கும் நினைச்சு எழுதின பாடல்களை விடுதலை கிடைச்ச உடனே படங்களை யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா. இத்தனை பாடல்கள் இருக்கு. ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு அதெல்லாம் ரொம்ப தள்ளி 94ல ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டா நம்ம இது பாரதியார் எழுதுறா அப்படின்னாங்க. அது திருப்பி திருப்பி ரொம்ப நல்லா பிடிச்சு போயிடுச்சு. பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிளப்பருவம் மீதி பிறர் கூற்றுக்கிறேனுமாயும் சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் மகான் இதுல அப்படியே அதுல பாசிட்டிவா இருக்கு. அவருடைய லைஃப் மாறப்போகுதுங்கிற அந்த லைஃப் பாரதியாருடைய பாடல் காமிச்சிருப்பாங்க. அவள் பற்றிய பாடல் ஒரே ஒரு லைன் எடுத்து இன்னைக்கு நான் வீழ்வேன் நினைத்தாயும் யூஸ் பண்ணி போயிட்டாங்க. உறவுகளுக்கு மரியாதை கொடுத்த ஜெனரேஷனுக்கு பெரிய ஜெனரேஷன். பாசமலர் அண்ணன் தங்கைக்கு, தர்மத்தின் தலைவன் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. அண்ணனும் தம்பியுமா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இந்த பாட்டு மனசுல இன்னைக்குமே நிற்கும். ஸ்கூல்ல என்னென்ன பாட்டை சேர்த்து சொல்லி கொடுப்பாரு. கற்பனையில திவ்யா சொல்லிட்டு போனா, சாரி கணினி சொல்லிட்டு போனாங்க. ஆனா உண்மையில எங்களுடைய அவை பள்ளியில் இருக்க ஒரு பாட புத்தகத்துல, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அதுலயே வருங்க, வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போன பாட்டு. அதாவது ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுத்துக்கோங்க, சினிமால நாங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சினிமால தாங்க தமிழோட தலைவரே தேடி இருக்கு. அப்படிப்பட்ட சினிமால அப்ப நம்ம எதை சொல்லிக் கொடுக்கணும்? நல்ல தமிழையும் தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா. பெண் கவிஞர்கள் இப்ப அதிகமா வந்திருக்காங்கன்னா இன்னும் நம்ம வளர்ந்துருக்கோம். பெண் சமுதாயம் முன்னேறி இருக்கு, பெண் கவிஞர்கள் வந்திருக்காங்க. ஒரே ஒரு அதாவது இசையமைப்பாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கதாநாயகருக்கும் உள்ள ஒரு ஆர்வம் பாடல்கள் மேல எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். ஒரே வருஷம் வந்த பாட்டு இது. என்னுடைய சொந்த ஆராய்ச்சியில மனோபால் அவர்கள், டைரக்டர் கம் காமெடி மனோபால் அவர்கள் சொன்னது. ஒரே வருஷத்துல சிந்து பைரவி, முதல் மரியாதை, சின்ன வீடு 3 படம். 3 படத்தோடைய ஆழ கருத்து ஒன்றுதான். அதாவது அவருடைய திருமணமான முதல் மனைவியோட அவங்களுக்கு ரசனை ஒத்து போகாது. அதன் காரணமாக வேறு ஒரு பெண்ணுடன் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு. இந்த ஆராய்ச்சி நீங்க பண்ணீங்களாங்க? மனோபால் அவர்கள் ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சியில சொன்னது முதலே சொல்லிட்டு இந்த வயசுல இந்த ஆராய்ச்சி நீங்க பண்றீங்க.
இப்போ அந்த 3 படம் ஒரே ஒரு இன்னைக்கு இருக்க இசையமைப்பட போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3க்குமே ஒரே மாதிரி பாட்டு தான் கேட்டிருக்கும் நம்ம காதுல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கற்பனை அவ்வளவுதான் இருந்திருக்கு. ஆனா ஒண்ணுல கர்நாடக சங்கீதத்தை வச்சு, ஒண்ணுல கிராமிய சங்கீதத்தை வச்சுன்னு, ஒண்ணுல நகைச்சுவையோட சின்ன வீட்டுல ஒரு பாட்டையும் போட்டிருக்காங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணுங்க, இன்னைக்கு ரீமிக்ஸ் பாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சமீபத்துல வந்து சந்தானம் அவரோட படத்துல யூஸ் பண்ண பாட்டு வச்சாலும் வைக்காம போகாத மல்லிவாசம். அந்த பாடலை பத்தி இளையராஜாவும் சந்தனா பாரதி ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்க. அதாவது நகைச்சுவையும் வரணும், அதே சமயம் வந்து காதல் இருக்கணும். ஏன்னா வந்து படத்துல நடுவுல நகைச்சுவை காமிக்க போற பாட்டுக்கு நடுவுல ஆனா வந்து 4 ஹீரோடையும் குஷ்பு மாறி ஆட வேணும். அங்க வந்து இதுவும் வேணும், ரொமான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு வா நாளைக்கு போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அடுத்த வந்து கேட்டப்போ வெறும் பாடலுக்கு நடுவில் வரது இன்டர்வியூஸை மட்டும் போட்டு காமிச்சிருக்காரு. போட்டு காமிச்சிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரா. அதனால நகைச்சுவை இருக்கு அப்படின்னா. அடுத்து வந்து ஒன்லி லிரிக்ஸ் வர போர்ஷன் மட்டும் போட்டு காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க எனக்கு. ஆனா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருங்க அப்படின்னப்ப இரு அப்படின்னு முழு பாட்டை போட்டு காமிச்சாரா. அப்படி போட்டு காமிச்ச ஒரு பாடல் வந்து இன்னைக்கு ரீமிக்ஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு வளர்ந்த பாடல். இந்த மாதிரி இசை அமைப்பாளர்களும் கவிஞர்களும் கதாநாயகர்கள் உட்கார்ந்து யோசிச்சு பாட்டு எழுதினாங்க, பாட்டை உருவாக்குனாங்க. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வார்த்தைகள் எடுத்து போட்டு தாய் கிழவி அது மாண்டு பாட்டு எழுதி போயிடறாங்க. இந்த வார்த்தைகளை கவனிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாலும் கடைசி ஒரு பாயிண்ட்ங்க. இது 2 ஜெனரேஷன் கொடுத்துற பாடல் தான். அண்ணாமலை பாட்டுல வந்து வைரமுத்தவர்கள் எழுதியிருப்பாரு. ஏன்னா அங்க வந்து ஹீரோ பாட்டு, அது ஹீரோவோட வியூ பாயிண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதிப்பாரு. ஆக்சுவலா அங்க வந்து சொல்லியிருப்பாரு, அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயில் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க அப்படின்னு. அப்ப அந்த பாட்டு ஒரு 92ல கேட்டு முடிச்சுட்டு 94ல ஏரமன் மியூசிக்ல இலக்கிச்சிமையில வருது. அடுத்து அதுல பாட்டு கேட்டுக்கிட்டீங்கன்னா அங்க வந்து தாய்மாமனுடைய கற்பனை எழுதியிருப்பாரு. அதே வைரமுத்து தான். அங்க எழுதியிருப்பாருன்னா, ஆட்டுப்பால் குடிச்சா ஐவழிஞ்சு போகும் இன்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து தீரும் இன்னு, கராம்பசு ஓட்டி வராண்டி தாய்மாமே. நான் இந்த மாதிரி கேட்கிறேன், என்னம்மா அங்க அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயில் வளர்க்கும் ஆட்டுப்பால் எழுதியிருக்காரு, இங்க வந்து ஆட்டுப்பால் குடிச்சா அறிவொழிஞ்சு போக்கு எழுதி வச்சிருக்காரு. கான்ட்ரவர்சியா இருக்கேன். இந்த கணிகர்கள்ட்ட எல்லாம் நீங்க மருத்துவ அறிவுரை வாங்காதீங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காரு ஒருத்தர், சுத்தது தலையும் சுத்தது குப்புன்னு அடிச்ச வீரன்ல. அது இந்த ஜெனரேஷன் பாட்டு இல்லையா? சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை கவிஞர்கள் யோசிச்சு தாய்மாமன் உறவுக்குன்னா என்ன எழுதணும், பால்காரர்கள் எப்படி எழுதணும்னு. ஆனா அந்தந்த இடங்களையும் அது கிராமத்துல சொல்லக்கூடிய சொல்லவுடையவங்க அந்த பாட்டுக்கு, அண்ணல் காந்தியோட வரலாறு ஒரு பாட்டுக்குன்னும் யோசிச்சு கவிஞர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. அதுபோல இன்றைக்கு பாடல்கள் அமைவதில் மிக அணித்தரமான குற்றச்சாட்டாவே சொல்லிட்டு நாங்க பாடும்போது அத்தனை பழைய பாடல்களையும் கேட்டு ரசித்து கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு முறை பழைய பாட்டை எவ்வளவு ரசிப்பீங்கன்னு காமிச்சிட்டீங்கன்னா பயங்கரமான ஆதரவு கொடுத்து எப்பொழுதும் அவர் பிளேலிஸ்ட் வைத்திருக்கும் நடுவர் அவர்கள் எதிர்ப்பு செல்வார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.